ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதே கருத்துடன் கேமிங். ஸோ இந்த இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பே பேக் 2. ஸோ இந்த கேம்லாம் நான் போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த கேம் மறுபடியும் விளாட்லாமான்ட்டு தோணுச்சு, அதனால் விளாட ஆரம்பித்தேன். ஸோ கிரானி சாப்டர் 2 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த கேமில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் மல்டிப்ளேயரில் நானாக ஒரு கஸ்டம் மேப்பை க்ரியேட் பண்ணி நான் வந்து அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன் வராங்களான்ட்டு. யாரும் வரலனா மற்றவங்க இதில் மற்றவங்க க்ரியேட் பண்ணி வச்சுல நான் ஜாயின் பண்ணி விளாட்லான்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பால் மூடே போடலாம். இது என்ன மூடுன்ட்டு அதில் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. ஸோ பால் மூடே போடலாம். ஸோ சரி வாங்க இப்போ நம்ம விளாடலாம். ஆப்ஷன்ஸில் வந்து ஈஸி நார்மலே வச்சுக்கலாம். கில் லிமிட் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்? கில் லிமிட் வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். 5 or 10 வச்சுக்கலாம். டைம் லிமிட் வந்து ஒரு 10 minutes வச்சுக்கலாமா? 10 minutes. ஷார்ட் கன், கிரனேடு வேணாம், கிரனேடு கம்மியாக இருக்கட்டும். கிரனேட் வந்து ஒரு 12 இருக்கட்டும். மினிகன் ஃபுல்லாக இருக்கட்டும். ஃப்ளேம் த்ரோவர் வேணாம். சரி அவ்வளோதான், இது போதும். சரி அப்படியே இப்போ கேம் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, என்ன ஒன்றுமே வரல. சீக்கிரம் வா டைம் ஆகுது. என்ன யாருமே வர மாதிரியே தோறல. அன்னேபிள் டு கனெக்ட் த சர்வர். வாவ், யாராவதுங்க எச்சா கஷ்டப்பட்டு ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தா வீணாக போச்சு. சரி விடுங்க, நம்ம பண்ண வேண்டிய வகையில் பண்ணி. இல்லை எனக்கு ஒரு ஐடியா. நான் ஆன்லைனில் போகிறதுக்கு பதிலாக ஆஃப்லைனில் பண்ணுறேன். ஆஃப்லைனில் கூட பண்ணலாம். ஆன்லைன் தான் பண்ணணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. இதுலேயே பால் மூடே போடலாம். ஆப்போனன்ட்ஸ் 15, கில் லிமிட் 15, கில் லிமிட் 5 இருக்கட்டும். டைம் லிமிட் அதே 10 minutes. நார்மலு. காப்ஸ் வந்து வேணாம், எல்லாம் லோ வச்சுக்கலாம். ஓகே, எல்லாம் அப்படியே இருக்கு. ஓகே, வெரி குட். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பால் சீக்கிரமாக போய் இருக்கிற எல்லாரையும் கொல்லணும். ஓகே, நமக்கு தான் இருக்கிறதுல எனிமீஸ் ஹையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தான் இருக்கிறதுல ஹையாக இருக்கணும். மெண்டல் அவனே கொன்னுட்டான். சாவிட தேவையா உனக்குலாம்? இந்த தோனியை கொள்ளலாம். சாவிட டேய், நான் தானே அவனை கொன்னேன். சாவு தேவையா உனக்கு? மிஸ்டர் பிங்க், ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. சாவுடா. எஸ், நான் வின் ஆகிட்டேன். வா நான் 1 ஆகிட்டேன். இதெல்லாம் தேவையில்ல. எஸ், நான் 1 ஆகிட்டேன். வா, இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ணலாம். இப்போ இந்த மேட்ச் நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கில் லிமிட் வந்து 15 வச்சுக்கலாம். வெப்பன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கலாம். வெப்பன்ஸ்லாம் பயங்கரமான பெரிய வெப்பன்ஸ்லாம் வச்சுக்கலாம். லேசரு எல்லாமே ஹையில் இருக்கணும், அப்போ தான் தேவை. ஓகே, இப்போ இன்னும் கொள்வதுமா இருக்கும் இந்த மேட்ச்சு. கில் லிமிட் 15, ஆப்போனன்ட்ஸ் 15. இதை செட்டிங்கடா எனக்கு என் கையில். நீங்கள் சாவிடா. ஒன்ன கொல்ல முடியாத. சாவிடா, தேவையா உனக்கு இதெல்லாம்? பெரிய முன்சன் பார்த்தா. ஏய், பக்கத்தில் நிற்க கூட முடியாது. அதுக்குள்ளே வேலைக்காது மாற்றி ஓடு. செம அறிவாளி தான். ஆனால் என்ன இப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு தோக்க முடியாது எவனாலையும். போடு. ஐயோ, செம மேட்சாக போயிட்டு இருக்கே. போதா எல்லாரையும் போட்டு தாக்கணும். எஸ். போதா. ஐயோ, எவனோ தன்னை கொண்டுட்டானே. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், விடுங்க. எவனாச்சும் ஒருத்தன் என் கண்ணில்மா விடு. இப்போ இவன் சாவலாம்.
ஆஹா என்ன அவன் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. எவனையும் என்னால் தோக்கடிக்க முடியல. போதா இவனை வச்சு போட்டது கவி போட்டுடு போடு. ஐயோ இது விட்டா ஜெயிச்சிடுவான் போல இருக்கே. எஸ் இந்த வாட்டி நான் தான் ஜெயிச்சிட்டேன். வா ஓகே இதுங்க அந்த ஆடை மட்டும் பார்த்துட்டு வந்தேன். ஓகே இப்போ நம்ம 2வது மேட்சும் ஜெயிச்சாச்சு. இப்போ 3வது மேட்ச். 3வது வந்து இப்போ இந்த சிட்டி வேணாம், வேறு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு சிட்டியில் போடலாம். ஃப்ரீடம் சிட்டி, இந்த சிட்டி தான் எனக்கு மை ஃபேவரெட்டு, அதனால் இதில் போடலாம். இதுலேயும் பாதிலே இருக்கட்டும், ஏன்னா என்கிட்ட காசு இல்லை எதுவும் செலவு பண்ணதுக்கு. இப்போ கில் டைம் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி டிஃபிகல்ட்டி வந்து ஹார்ட் வச்சுக்கிறேன். ஏஐ டிஃபிகல்ட்டி வந்து இந்த வாட்டி காப்ஸும் மீடியம் இருக்கட்டும், வெப்பன்ஸ் வந்து இருக்கிறது அதே இருக்கட்டும். இப்போ எப்படி போகணும் நானும் பார்க்குறேன். ஐயோ சிட்டியை மாற்ற மாட்டேன் அவசரத்தில். ஐயோ சே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஐயோ சுதா சார் நல்ல வேலை கொஞ்சம் உப்புந்தா கொண்டு பானேன். யார் அவன்? போதா எல்லாம் சுதா போடு. வேறு லெவல் தான் சூப்பர். ஐயோ சே கொண்டுட்டானே. சார் ஜெயிச்சிடலான்னு நினச்சா கொண்டுட்டான். இப்போ உங்களுக்குலாம் இறக்கம் கட்டினா தப்புடாண்டா. இப்போ உங்களுக்கு எப்படி இறக்கம் காமிக்கிறேன் நானும் பார்க்குறேன். உங்களுக்குலாம் அப்படியே விட்டா வேலைக்காகாது. இவங்களாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாவடிப்பேன்டா. ஐயோ என்ன எவனோ கொண்டுட்டான். நானும் 2 பையன் கொண்டுட்டேன். வாவ் நான் 2 கில் பண்ணிட்டேன். போடு. எஸ் பொண்ணாச்சு. வாவ் சுடு. ஐயோ சே எவனோட்ட வந்து கொண்டுட்டானே. சுதா ஐயோ என்னையும் கொண்டுட்டானே அவன். சே ஓகே சாவ போதடா. இன்னும் ஒரே ஒரு கில் தான் பண்ணணும். அப்போ தான் நான் ஐயோ சே எஸ் செத்தாலும் நான் வின் பண்ணிட்டேன். எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குது. வாவ் ஓகே இப்போ கடைசியாக ஒரு மேட்ச் ஆடிட்டு அப்புறமா இந்த ஃப்ரீடம் சிட்டியில் மட்டும் கடைசியாக ஒரு மேட்ச் ஆடிட்டு அப்புறமா நம்ம கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ வந்து கில் லிமிட்டர் 25 ஆக்கி விட்டுருந்தேன். 25 அப்புறம் 15 மினிட்ஸுக்கு. இப்போ ஏஐ டிஃபிகல்ட்டி எக்ஸ்ட்ரீம் ஆக்கிடுதான், காப்ஸ் ஹை ஆக்கிது. அப்போ தான் உங்களை இன்னும் கஷ்டமாக இருக்கும் தோக்கடிக்க. இதில் கூட என்னால் ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏதோ ஈஸி நார்மல் ஹார்டு 3க்கும் நான் எப்படியோ ஜெயிச்சிட்டேன். இப்போது எக்ஸ்ட்ரீமில் ஜெயிக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் எந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு நான் செக் பண்ணணும்ல. அங்கே இருக்க ஒரு எனிமி. டேய் அப்படி பண்ணால் நீயே செத்துப்பேடா. ஓமா ஐயோ சா கொண்டுட்டானே. ஐயோ எங்கே வந்திருக்கேன்னு நினைக்க தெரியல. இந்த இடமா சே தேவையா உனக்கு இதுதான்? தேவையா இல்லை நான் கேட்குறேன் தேவையா? இப்போ வேறு எவனாச்சும் என் கண்ணை சிக்குவான்னு பார்த்தா எவனுமே இல்லை. இந்த சைடு முட்டு சந்து. சுதா அவனை சுட்டு தொடா. நான் சொல்லல வேற எவனை தான் கொண்டான். சாவுங்கடா. ஐயோ எவனோ ஒருத்தன் கொண்டுட்டானே. கிட்டோங்கிற எவனோ ஒருத்தன் என்னை கொண்டுட்டான். வெரி குட். வாவ் இந்த சைடு தான் எல்லாம் இருக்கீங்களாடா. ஐயோ நானே என்னை கொண்டுட்டேனே. ஐயோ சே உங்களுக்கெல்லாம் சரியான அடி தான் இதாண்டா. சாவுங்கடா. ஐயோ மறுபடியும் நான் சுற்றுட்டேனே. எக்ஸ்ட்ரீம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு என் கனவுல கூட நினைக்கல. பட் நல்லா பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இந்த இதில். 13 மினிட்ஸ்க்குள்ளே ஜெயிக்கலனா டைம் வேஸ்ட் ஆகிடுமே. சுதா அவன் கையில் பிஸ்டல் தான் வச்சுருக்கா. அதில் கூட ஜெயிக்கும். ஐயோ எவனோ தன் ஃப்ளேம் த்ரோவை வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தான் போல. நான் கவனிக்காமலே விட்டேன். அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் வச்சுக்க செய்ய வேண்டிய வகையில் செஞ்சு விட்டுருக்கான் அவன். ஐயோ என்னடா அது நீங்களா இந்த மாதிரி கொண்டுறீங்க? சே விட்டா இவன் முடியாது போல இருக்கே.
ஐயோ எப்போதான் என்னை மட்டும் கொள்றீங்க எனக்கு புரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. சே ரொம்ப கஷ்டமாக இருக்கே இது வேற. சா ஏய் யாரா இப்படி கொள்றாங்க என்ன? சும்மா அசால்ட் எக்ஸ்ட்ரீம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கனவுல கூட நினைக்கிறேன். வா சாவட. ஐயோ நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, இல்லைன்னா என்ன ஆகிருக்கும். தேவையா உனக்கு? நீ ஏன் இப்படி செத்துக்கிட்டு? சுதா 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 அவனை சுதா, அவன் சாகணுண்டா. அவனா உயிரோடு இருந்தால் அவமானம். சுதா சுதா அந்த அப்படி போடு. யோ இந்த போலீஸுக்கான ஒருத்தன் தொல்லை தாங்க முடியலங்க, ரொம்ப அநியாயத்துக்கு பண்ணலாம் சார். எவன்டா அது? ஐயோ பொண்ணுட்டானே சார். ஐயோ என் பக்கத்தில் எவனோ கிரனேடை போட்டான். வாவ். ஐயோ இது என்பிசியா? சாரி. சாவிட. ஆஹா என்ன இப்போன்னு பார்த்தா எவனுமே இருக்க மாட்டேங்களா கண்ணுக்குள்ளே? எவனாச்சும் கண்ணுக்குள்ளே இருப்பான்னு பார்த்தா எவனுமே ஐசைட்லேயே இருக்க மாட்டேங்கிறான். ஆஹா எஸ்கேப் போயிட்டான். வா இந்த அளவுக்கு முட்டி சொல்லியாட்டு நீ. நான் கொல்லலான்னு நினச்சேன், இதுங்க அவங்களே சாவடிக்குதுங்க. என்னங்கடா இது? நான் கொன்று அவங்கள காலி பண்ணிடலான்னு நினச்சா கொல்லவே முடியல. ஏன்னா அவங்களே கொல்லுக்குறாங்க. என்னங்க இது? இதுக்கு நான் ஒழுங்காக கிரானியே விளாண்டு தொலைஞ்சிருக்கலாம் போகலாம். அதுக்குள்ளே கூட இந்த அளவுக்கு எனக்கு எரிச்சலாக இருக்காது. சாப்பிட சாப்பிட பரவாயில்ல, நான் செத்தாலும் அவனை கொண்டுட்டேன்ல, அது போதும். ஏதோ ஒன்று தெரிஞ்சு ஏகப்பட்ட கொலையை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 2 கொலை போடு. 2 கொலைங்க, 2 கொலை தேவையா உனக்கு? எல்லாம் தேவையா? போடு 18 கில்லு. அங்கே தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கொல்லத்துக்கு, ஏகப்பட்ட பேர். போடு சுதா சுதா அப்படியே சுட்டுக்கிட்டே இரு கவி, சுட்டுக்கிட்டே இது. இப்போன்னு பார்த்தா இன்னும் 3 கில்லை தான் போடும். 22 பேரை கொலை பண்ணிட்டேன். இன்னும் 3 கில் பண்ணால் நான் எக்ஸ்ட்ரீமில் ஜெயிச்சிடுவேன். இது ப்ரூட்டலில் செம. போடு 2 கில்லு இப்போ எக்ஸ்ட்ரா. இன்னும் ஒரே ஒரு கில் தான் நான் எடுக்கணும், அப்போ தான் நான் ஜெயிச்சிடுவேன் சீக்கிரமாகவே. எஸ் ஜெயிச்சிட்டேன். எஸ் எப்படியோ ஜெயிச்சிட்டேன். அப்பா எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு, ஸோ இதோட நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய் ஃப்ரம் கோப்ரி அண்ட் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.